இருக்கிறாங்க அபுஷா காதில் பாப்பா நாயகம் அவர்கள் அடிக்கடி நம்ம இடத்துல போதனை சொல்வதில் இதை ஒருத்தர் சொல்லுவாங்க. எல்லாத்தோட டிஃப்ரெண்டா நீ துவா கேட்கணும் பாப்பா அப்படின்னா இது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த விஷயத்துல ஒன்றும் இல்லை, யாரெல்லாம் என்னை மன்னித்து பெற்ற தாய் தகப்பனை மன்னித்து தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நான் செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து உற்றாரை மன்னித்து இதெல்லாம் இதே கேட்க தவறு கிடையாது. கேட்கும் விதமாகப்பட்டது அல்லாஹ்வுக்கு நெருக்கமானதாக பிடித்தவர்கள் டிஃப்ரெண்டா கேட்கும் அப்படின்னா எப்படின்னா, யாரெல்லாம் எத்தனையோ பேர் பைத்தியக்காரலாம் சுத்துறாங்க உலகத்துல, ஆனா என்னையும் ஒரு நல்ல ஒரு ஆடை அணிவித்து 4 பேர் பார்த்து சலாம் கொடுக்க வச்சிருக்கீங்களா உனக்கே நினைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. உன்ன 5 விரல் 5 விரல் பெண்ண 5 விரல் கொடுத்து 10 விரல் முழுமையா கொடுத்துருக்கீங்கள, அதுக்காக எல்லாம் அவங்க நன்றி செலுத்துறேன், என்னோட கோரிக்கையை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் எவ்வளவு பேர் கண்ணாடி போட்டு அலையிறாங்க, கண்ணாடி இல்லாம எனக்கு தெளிவுலேன்னா அவனுக்கு தெரியல, அதற்காக எல்லாம் அவன் நன்றி செலுத்துறேன், இதே எனக்கு சேர்த்து செலுத்து, இந்த கோரிக்கையை நிறைவேற்று அப்படிங்கிறது. எத்தனையோ குடும்பங்கள்ல மலர்ந்து தன் மலரியாக இருக்கிறாங்க. அப்படி இல்லை எனக்கு ஒரு பிள்ளை பேரை கொடுத்துருக்கீங்க மலரிங்கிற பேரை தூக்கி, அதுக்காக இந்த செல்வத்தை கொடுத்து என்னோட பறக்கத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க, நான் எவ்வளவு தவறு பண்ணியிருந்தாலும் அதை மறைத்து கொடுத்துருக்கீங்க, அதற்காக எல்லாம் இதை நீ செஞ்சல, என் கூட இருக்க என் சகோதரின் குழந்தை இல்லை இவருக்கும் நீங்க சேர்த்தது, என்னோட அந்தஸ்தை இவருக்கும் உன்னோட பெரும் கஜானாலும் அப்படி கேள்விக்குவா என்று அல்லாஹ் விரும்புகிறான். யாரெல்லாம் அடுத்தவருடைய சொல்வதை ஆமீன் ஆமீன் சொல்வதை விட உள்ளத்திலிருந்து இக்லாஸாக கேட்கிற துவாவை அல்லாஹ் உடனே கபூல் செய்யணும். இப்படிதான் இளைஞர் கேட்டார். உப்பு தீர்ந்தா கூட சகாபம் கண்ணீர் கோழி மலருக்கு துவாய் கேட்பான் அல்லாட்ட, எப்படி எப்படியே கேட்பாங்க அல்லாஹ் கவர்றதுக்கு தான். இப்ப நம்ம ஒரு ஆள் கவர்னா இப்ப பேசுவோம் எப்படி இது பண்றோம், அதே போல அல்லாஹ் கவர் இளைஞர் எப்படி கேட்டாங்க நாங்க சொன்னா டிஃப்ரெண்டா துவாய் கேட்பாங்க. இப்படி கேட்பாங்க, யாரெல்லாம் எல்லாத்துக்கும் நீ வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்குற, ஆனா எனக்கு மட்டும்தான் நீ சந்தோஷத்தையும் கொடுக்குற, அப்பப்ப சந்தோஷம் மட்டும் நிலையானது கிடையாது, துக்கமும் நிலையானது, அதுவும் கலந்தது அப்படின்னு சொல்லி துக்கத்தையும் கொடுத்து சோதிக்கிற, அப்படிப்பட்ட துக்கத்தை கொடுக்கல திரும்ப எனக்கு நன்மையை கொடுக்குற மாதிரி சேர்ந்து ஒரு 2 வழியுமா எனக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடு அப்படின்னு சொல்லி இதுவாக கிடைக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் புதுமையாக இறைவனிடத்தை நம்ம நெருங்கும் பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்றதும் சொல்லப்படும். நான் இந்த இப்ப நீங்கள் மஜ்லிஸில் கற்ற ஒரே ஒரு நோக்கம் தான், உலகில் வாழ்ந்த அனைத்து நல்லடியார்களுமே மார்க்கத்தோடு நட்டப்போடு தாய்த்தாவு நல்லொழுக்கத்தோடு தான் சேர்ந்திருக்கிறார்கள். நீ யார், உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் என்ற காலம் இருப்பதை போல உன் நண்பன் யார் என்று சொல்வதற்கு முன்னால் நாம் சொல்ல வேண்டிய விஷயம் தாய் தகவல் யார் என்று சொல்கிறார். ஏனென்றால் தாய் தகவல் வளர்ப்பில் தான் ஒரு மனிதன் உருவாகிறான். அவன் நல்லவனாகவும் தீயவனாகவும் தந்தை வளர்க்க. தாய்மார்களே, உங்கள் கையில் உங்கள் குழந்தை இருக்கிறது, உங்கள் கட்டுப்பாட்டில் வைக்கிறார் என்ன செய்கிறான் என்று அது குறிப்பிட்ட 7 வயதுக்கு மேலாம் என்ன செய்யணும், 7 வயதுக்குள்ள என்ன சொல்லி தரணும், 7 வயதுக்குள்ள என்ன அவனுக்கு தெரிய போடணும், 10 வயசுக்குள்ள என்ன தெரியணும், 15 வயசுக்குள்ள எங்க அனுப்பணும், அதெல்லாம்